ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். போன கொஸ்டின் நம்ம பார்த்தோம், இனர்ஷியா வாட் இஸ் இனர்ஷியா பார்த்தோம். அதை டைப்ஸை விட்டுட்டேன். இது செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இந்த செகண்ட் கொஸ்டினில் அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒன்றும் இல்லை, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியானா மூணு விதம். ஒன்று இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் இதை மட்டும் எழுதுனா போதும், சரிங்களா? அதாவது ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதுங்க. இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இதோட டீட்டெயில் இருக்குது, சரிங்களா? டீட்டெயிலில் ஃபஸ்ட் டீட்டெயிலே இதான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த டீட்டெயில் பார்க்கும்போது இதை பற்றின ஃபுல் இது பார்த்துக்கலாம், சரிங்களா? 2 மார்க்ஸ் நம்ம எக்ஸாம் நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். அதனால் எது தேவையோ அதை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ரைட். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்னது? ஒன் செகண்ட். கிளாஸிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன், சரிங்களா? சரி, இது பேஜ் நம்பர் 3ல் இருக்கும். அந்த இருக்குது பேஜ் நம்பர் 3. சரிங்களா? சரி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ தான் கொஸ்டின்ஸு. பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் which the forces act, they can be classified into 2 types. அதாவது based on the direction, அது based on the directionல தான், based on the directionல இந்த forces ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. என்னது? ஒன்று லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், இன்னொன்று அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்குற இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, கொடுக்குற டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் சைடில் கொடுக்காங்க, புரியுதுங்களா? ஒரே சைடில் இருக்க ஃபோர்ஸஸ். இப்போ இவங்க இழுக்காங்கன்னா பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறவங்களும் சேம் டைரக்ஷனில் கொடுக்காங்க. இதுதான் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போகும்போது இந்த டேர்ம்ஸ் நம்ம நிறைய பயன்படுத்துவோம். அதனால் புரிஞ்சுக்கோங்க. லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ரெண்டு பேரும் ஒரே திசையில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்ஸு. அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ஆப்போசிட் சைட்ஸில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் தான் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். சரிங்க, ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சிச்சு. மூணாவது கொஸ்டினில் சந்திப்போம்.